செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதியாக திகழக்கூடியவர்கள் தான் மகாலட்சுமி தாயாரும் குபேர பகவானும். இவங்க இருவருக்குமே செல்வத்தை வாரி வழங்கிய கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். ஐஸ்வரேஸ்வரராக தோன்றி இவங்க இருவருக்கும் செல்வத்தை வாரி வழங்கினார். அப்படிப்பட்ட சிவபெருமானை நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கும் செல்வ செழிப்பை சிவபெருமான் அருள்வார் என்று நம்பப்படுது. அதுவும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று வழிபாடு செய்யும் பொழுது, இறைவன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அளவற்ற நன்மைகளை நாம் அடைய முடியும். நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்தும் உடனே கிடைக்கும் என்பது பலருடைய அனுபவ கருத்து. சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக பிரதோஷ நாள் கருதப்படுது. அப்படி பிரதோஷ நாள் வரக்கூடிய கிழமைகளை பொறுத்து அந்தந்த பிரதோஷத்தினுடைய பலனும் அமைகிறது. அந்த வகையில மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக திகழ்வதுதான் சனி பிரதோஷம். ஒரே ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதால் 12 பிரதோஷங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது.